ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் ரெட்டிப்பாக ஆக அதனுடைய வட்டி வீதம் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, தொகையானது தனிவட்டி முறையில் கொடுத்துட்டாங்க. ஸோ தனிவட்டி முறை அப்படின்னாவே SI is equal to PNR divided by 100 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அசல் என்னன்னு உங்களுக்கு கொடுக்க கிடையாது, வட்டி வீதம் மட்டும் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் த இயர் 10 வருடம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அசல் என்னன்னு கொடுக்காதனால நான் அப்ராக்சிமேட்டாக 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் ரெட்டிப்பாக மாறுகிறது. நல்லா கவனிங்க, 100 ரூபாங்கிறது 200 ரூபா மாறிடுச்சு. இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டாக மாறினது 200. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறது அமௌண்ட் மைனஸ் பி தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, தொகை மைனஸ் அசல் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ SI is equal to 100. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 100 is equal to பியோட வேல்யூ என்னது 100 அப்படி தானே அசியூம் பண்ணியிருக்கோம். என்னோட வேல்யூ 10 வருடம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ R/100 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10% அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர்.